திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். அந்த 525 அறிவிப்புகளை 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைவேற்றிருக்காங்களா? பொய் தானே. இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அவருடைய கல்விக்காக வங்கியிலே கடன் வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த கல்வி கடன் ரத்து செய்யல. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்கின்ற என்று இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய தினம் சொன்னார் தேர்தல் நேரத்தில். ஆனா ரகசியத்தை சொல்லிட்டார் முதலமைச்சர். இந்த 2 சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வீதி வீதியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் வீதி வீதியாக பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த இளைஞர்களையும் அவருடைய பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை மறைந்த அரசாங்கம் மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க. எந்த அறிவிப்பை நிறைவேற்றிக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இங்க இருக்கின்ற மக்கள், நான் இந்த வீதியிலே வருகின்ற பொழுது பார்த்தேன், பெரும்பாலும் சாதாரண மக்கள். நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவன், ஏழைகளுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன், அவர்களோடு வாழ்ந்தவன், அவளுக்கு கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகளை பகிர்ந்து கொண்டவன். அந்த அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி நடைபெற்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. செல்வர்களுக்குத்தான் இந்த ஆட்சியிலே முதலிடம் புகலிடம், ஏழைகளுக்கு இல்ல. அண்ணா திமுக ஆட்சி கிட்டவரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு. இங்க இருக்கிற வீடு என்றால் 1000 ரூபாய்க்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2000 ரூபாய் திமுக ஆட்சியிலே வரி செலுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற கடை அண்ணா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு குறைந்த வரி செலுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தேவையா? 100%, 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டு சொன்னால் அந்த மக்கள் எப்படி பிழைப்பார்கள்? அவர்கள் மீது, அவர்களுடைய தலை மீது இவ்வளவு பெரிய வரி சுமை சுமத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு மின் கட்டணம் இன்றைக்கு கடுமையாக உயர்த்தப்பட்டு விட்டார்கள். 52% மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. எவ்வளவு மக்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கமாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்ய முடியல. மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்ட வேண்டியதாலும் சரி, கடை கட்டுவதாலும் சரி, கட்ட வேண்டும் என்றாலும் சொல்லி அப்ரூவ் வாங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியிலே அதற்கு கட்டிட அனுமதி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1000 சதுரடிக்கு மாநகராட்சியில கழிவுநீர் கட்டமை உட்பட டெபாசிட் 37,500 கோடி கட்டலாம் போதும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 1,08,000 கோடி டெபாசிட் கட்ட வேண்டும். அதாவது 132% இந்த கட்டிட அனுமதிக்காக இந்த அரசு வசூல் செய்கிறது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?